விளம்பரம், வாய்ச்சவடால், வெற்று அறிவிப்பு என 4 ஆண்டுகளை வீணாக்கி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இந்த 4 ஆண்டுகளில் நிர்வாக ரீதியாக எந்த ஒரு மாற்றத்தையும் புரட்சியையும் செய்யவில்லை. சொன்னதை செய்யாமல் ஊரை ஏமாற்றும் ஏமாற்று அரசியலையே திமுக செய்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தால் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டுவரப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. அதன் பின் சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரையின் போதும் விரைவில் சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அது என்னப்பா பொது சேவை பெறும் உரிமை சட்டம் என கேட்பவர்கள் கொஞ்சம் கேரளாவில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பொதுமக்கள் கோரும் பொது சேவைகளை 30 நாட்களில் வழங்காவிட்டால் சேவையை வழங்க தவறிய அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் திருத்தப்பட்ட சேவை பெறும் உரிமை சட்டம் கேரள சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சாதி சான்று, பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, வசிப்பிடச் சான்றிதழ், வருவாய் சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், பட்டா மாறுதல் உள்ளிட்ட சுமார் 50 சேவைகள் பொதுமக்களுக்கு குறித்த காலத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதுதான் சேவை பெறும் உரிமை சட்டத்தின் நோக்கம். இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன் என்றுதான் ஸ்டாலின் வாய்ப்பந்தல் போட்டார். ஆனால் கொண்டு வரவே இல்லை. இன்று இதே சேவைகளுக்காக தனது பெயரில் ஒரு திட்டத்தை அறிவித்து பள்ளி மாணவர்களின் கல்வியை கெடுத்து மக்களிடம் மனு வாங்கி அலைக்கழித்து அதனை கொண்டு போய் ஆற்றில் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த சட்டம் தமிழகத்துக்கு வந்திருந்தால் இன்று 45 நாட்களில் குறைகளை தீர்ப்பேன் என கூறிவிட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஸ்டாலினே அபராதம் கட்டி இருப்பார். மக்கள் அலைந்திருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கார். சொன்னதெல்லாம் பொய், சொல்வதெல்லாம் பொய் என இயங்கும் ஸ்டாலின் அரசு கொஞ்சம் அண்டை மாநிலங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பொதுமக்கள்.